அதனாலதான் என் பையன் உன் முகத்தை காமாட்சி அம்மன் டிசைன் பண்ணி வரைஞ்சிருக்கான். அப்பா இப்படி போட்டு கொடுத்துட்டாரு. சார் என்னோட முகத்தை காமாட்சி அம்மனா டிசைன் பண்ணாரா? எனக்கு புரியலையேப்பா. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா? தெரியாதே. அம்மா, அந்த புடவை எங்கம்மா இருக்கு? உள்ள தாண்டி மடிச்சு வச்சிருக்கேன். இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வா. மாமா என் முகத்தை காமாட்சி அம்மனா வரையறேன்னு சொல்லிட்டு அவ முகத்தை தான் வரைஞ்சிருக்கீங்களா? போட்டியில அண்ணன் காமாட்சி அம்மனை டிசைன் பண்ணார்ல? ஆமா. இங்க பாருங்க, அண்ணன் யாரோட முகத்தை காமாட்சி அம்மனா டிசைன் பண்ணிருக்காருன்னு. ஆனந்தி, ஆனந்தி, அண்ணி, இது உன்னோட முகம்தான், பாரு. இல்லங்க, யதார்த்தமா நடந்ததுதான். நீங்க என் சக போட்டியாளர். நான் எப்படி உங்க முகத்தை வரையணும்னு நினைச்சு செஞ்சிருப்பேன்? எனக்கு காமாட்சி அம்மன் மாதிரியே தோணுனப்போ வந்த முகம்தான் இந்த முகம். மற்றபடி அது ஏதோ ஆக்சிடென்டா எதிர்ச்சியா அமைஞ்சதுதான், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. பாத்தியாமா, நீ தெய்வங்கிறத இப்பவாவது ஒத்துக்கிறியா? சரிம்மா, வந்ததுல இருந்து நின்னு பேசிட்டு இருக்கீங்க, வாங்க சாப்பிட வாங்க. அகிலா, கூட்டிட்டு போமா. சரிம்மா, வாங்க உள்ள வாங்க. வாங்க அண்ணி. எல்லாத்தையும் நான் தான் பண்ணுவேன். இரு வரேன். ஐயோ,